ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கத்தில் 1500 கோடி முதலீட்டில் அமையும் காலணி உற்பத்தி தொழிற்சாலைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் காணொலி வாயிலாக காலணி உற்பத்தி ஆலைக்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். புதியதாக அமையும் தொழிற்சாலை மூலம் 25,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் தலைமைச் செயலாளர் மற்றும் உயரதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். பாக் ஜலசந்தி கடல் பகுதியில் சூறைக்காற்று வீசுவதால் ராமநாதபுரம் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. பாக் ஜலசந்தி கடல் பகுதியில் மணிக்கு 55 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசி வருகிறது. இந்நிலையில் மறு அறிவிப்பு வரும் வரை அந்த பகுதிக்கு மீனவர்கள் யாரும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். இதனால் 600க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளும் 800க்கும் மேற்பட்ட நாட்டு படகுகளும் கரையோரம் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு முகத்வாரத்தில் கடல் சீற்றத்தால் கவிழ்ந்த படகு கற்கள் மீது மோதி இரண்டாக உடைந்து விபத்துக்குள்ளானது. வைரவன் குப்பத்தைச் சேர்ந்த 3 மீனவர்கள் பழவேற்காடு ஏரியிலிருந்து மீன்பிடிக்க கடலுக்கு புறப்பட்டு சென்றுள்ளனர். முகத்வாரம் வழியாக கடலுக்கு செல்ல முயன்றபோது கடல் சீற்றம் காரணமாக அலையில் சிக்கி படகு கவிழ்ந்துள்ளது. மேலும் முகத்வார பணிகளுக்காக கொட்டப்பட்ட அந்த கற்கள் மீது படகு மோதி இரண்டாக உடைந்தது. படகில் இருந்த மீன்பிடி வலைகள் கடல் அலையில் அடித்துச் செல்லப்பட்டன. நல்வாய்ப்பாக படகில் இருந்த 3 மீனவர்கள் உயிர் தப்பினர். தகவலின் பேரில் மீன்வளத்துறை அதிகாரிகள் மற்றும் போலீசார் அப்பகுதிக்கு சென்று விசாரணை நடத்தினர். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே பள்ளி மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட பள்ளி ஆசிரியையின் கணவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பந்தலூர் அடுத்த நெல்லியாளம் பகுதியைச் சேர்ந்த டேனி பால் என்பவரின் மனைவி தனியார் பள்ளியில் ஆசிரியையாக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் பள்ளி முடிந்து வீட்டுக்கு செல்ல காத்திருந்த 11ஆம் வகுப்பு மாணவியை தமது காரில் அழைத்துச் செல்வதாக வீட்டில் சென்று இறக்கிவிடுவதாக டேனிபால் அழைத்துச் சென்றுள்ளார். இந்நிலையில் காரில் சென்று கொண்டிருந்த போது மாணவியிடம் டேனிபால் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். இதனிடையே காரிலிருந்து இறங்கி தப்பி வீட்டுக்கு சென்ற மாணவி பெற்றோரிடம் நடந்ததை கூறியுள்ளார். இதுகுறித்து மாணவியின் பெற்றோர் அளித்த புகாரை அடுத்து டேனிபாலை கைது செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் தனியார் தொழிற்சாலை மேற்பார்வையாளரை துப்பாக்கியால் மிரட்ட முயன்ற வடமாநில தொழிலாளி கைது செய்யப்பட்டார். கும்மிடிப்பூண்டி சிப்காட் தொழிற்பேட்டையில் உள்ள மறுசுழற்சி தொழிற்சாலையில் பீகாரைச் சேர்ந்த சுனில்குமார் என்பவர் லிப்ட் ஆபரேட்டராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் வேலைக்கு வந்த சுனில்குமார் நாட்டு கைத்துப்பாக்கியை கொண்டு வந்துள்ளார். தொழிற்சாலை மேற்பார்வையாளரில் சுனில்குமாரை கண்டித்ததால் அவரை மிரட்ட துப்பாக்கியை கொண்டு வந்ததாக சக ஊழியர்களிடம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சக ஊழியர்கள் அளித்த தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் நாட்டு கைத்துப்பாக்கியை பறிமுதல் செய்து சுனில்குமார் மற்றும் அவரது தந்தையை கைது செய்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் நெறிமேடை அருகே தரைப்பாலம் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. கனமழையால் செய்யாறு ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் உத்திரமேரூர் ஏரி முழுவதுமாக நிரம்பி உபரி நீர் 3 கலங்கள் வழியாக வெளியேற்றப்படுகிறது. இதனால் நரிமேடை அருகே மேம்பால பணிக்காக தற்காலிகமாக அமைக்கப்பட்ட தரைப்பாலம் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டது. இதனால் 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் 15 கிலோமீட்டர் தூரம் சுற்றிச் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்த கனமழையால் நெல்லை மாவட்டத்தில் உள்ள அணைகளின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்து வருகிறது. நெல்லை மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. இதனால் கடந்த வியாழக்கிழமை 69.20 அடியாக இருந்த பாபநாசம் அணையின் நீர்மட்டம் இன்று 100.55 அடியாக உயர்ந்துள்ளது. இதேபோல் 3 தினங்களுக்கு முன் 98.29 அடியாக இருந்த மணிமுத்தாறு அணையின் நீர்மட்டம் இன்று 80.14 அடியாக உள்ளது. சேர்வலாறு அணையின் நீர்மட்டம் 68.57 அடியிலிருந்து தற்போது 135.04 அடியாக உயர்ந்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பாம்பன் கடல் பகுதியில் கடல் சீற்றம் காரணமாக கடல் அலைகள் ஆக்ரோஷமாக எழுகின்றன. வங்கக்கடலில் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு நிலையால் வங்க கடற்பகுதியில் மணிக்கு 45 முதல் 65 கிலோமீட்டர் வரை காற்று வீசுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது. இந்நிலையில் ராமநாதபுரம் பாம்பன் கடல் பகுதி சீற்றமாக காணப்படுகிறது.